எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பால்காட்சி வீடியோட கண்டினியூஸ் வெர்ஷன் கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ. மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடு சூப்பராக இருக்குக்கா, நல்லா சுற்றி பார்த்தாச்சு, செமையாக இருக்குது வீடு. ஆமாம் ராணி அக்கா, வீடு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, உண்மையிலேயே இந்த வீடு 30 லட்சம் தானா? ஏன் கேக்குறனா, வீடு ரொம்ப பெருசா இருக்கு, அப்புறம் நல்ல வசதியாகவும் இருக்கு. ரூமே 5 ரூம் இருக்கு. பால்கனினா ரொம்ப நல்லா இருக்கு. ஃபுல்லா டைல்ஸு தான். ஏராணியா கோய். ஆமாம் உமா, சொந்த வீடுங்கிறது எல்லாருடைய கனவு தானே. அந்த கனவை என் புருஷன் நிறைவேற்றிட்டாப்புல. இனிமேல் என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணனேன். கொஞ்சம் பெருசாக வீடு வாங்கினா தானே அப்புறம் பிற்காலத்தில் என் பிள்ளைய வர போகிறதுக்கு இருக்கும். அதுக்கு தான் கொஞ்சம் பெருசாகவே வாங்கியாச்சு. இனிமேல் என்ன, என் மகளுக்கு நான் சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதேன். எக்கோ எப்பயும் கல்யாணம் இருக்காது. என் வயசு பிள்ளைய நல்லா படித்து ஒரு வேலைக்கு போட்டோம், அப்புறம் போய் கல்யாணம் பண்ணுறதை பற்றி பேசுங்கக்கா. ஆமாம் ராணி அக்கா, சின்ன பொண்ணு சொல்கிறதும் உண்மைதே. இப்போ உள்ள பிள்ளைகளை படிக்க வச்சாலே போதும், அதுகளே எல்லாம் பார்த்துக்கும். ஆமாம், பிள்ளைன்னு பேசுகிறீங்களே, அந்த பிள்ளைகளை காண யாரும் கவனிச்சீங்களா? ஐயோ ஆமாம், ஏன் சுற்றி பார்க்க நின்றாள்கள் போகலையே. நான் போய் பார்த்துட்டு வரேன் ராணியா கோய். ஏட்டி, இந்த வீடு லுக் லைக் ஜஸ்ட் வாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்குடி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீட்டில் தான் இனிமேல் இருக்க போகிறோம் நினைச்சாலும் ஐயோ இல்லைன்னு பண்ணுது. ரொம்ப ஜாலியாக இருக்குது. இனிமேல் இங்கே உட்காந்து நான் ஹோம்ஒர்க் பண்ணுவேன், ஃபோன் பார்ப்பேன். நைட் கரண்ட் போனால் இங்கனே வந்து மெட்டமல்லாக்க படுத்துருவேன். கிளாஸ் ஒரு நாள் உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும். பழைய வீடு தான், ஓட்டு வீடு. இந்த வீட்டில் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன். என்னை யார் எதுவும் கேட்க முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வருவேன். அப்புறம் நிறைய ஃபோட்டோ எடுத்து போடு. இன்றைக்கி பாரு, வீட்டை வளைச்சி ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ், ஸ்டோரி, ஸ்னாப்சாட் அது இதுன்னு நான் போடலைன்னா என் பேரை மாற்றி வச்சுக்கிறேன்டி. எம்மா நீ என்ன வேணால் பண்ணிக்க. இப்போவா அம்மா தேட போகிறாப்புல. அவங்க தேடனா தேடட்டும், நம்ம என்ன தொலைஞ்சா போகிறோம். இது நம்ம வீடு தானே. ஊராகட்டும், வீட்டுக்குள்ளே போய் சுற்றுனாதான் தப்பு. இது நம்ம வீடு, நம்ம எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம். ஆமாம் சோனி, இனிமேல் நம்ம அந்த ஓட்டு வீட்டில் இருக்கணும்னு அவசியமே இல்லை. இங்கே எவ்வளோ பெரிய வீடு, ஒரே ஜாலியாக இருக்கும். 5 பெட்ரூம் இருக்குது, பார்த்தியா சந்தியா? 5 பெட்ரூமு. அதில் வந்து அப்பா அம்மாவுக்கு ஒரு ரூமை கொடுத்துட்டு மீதி இருக்க 4 ரூமு 2 ரூமாக பிரித்து எடுத்துக்குவோம். அடி பாவி, பார்த்து 10 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே இவ்வளோ பிளான் போட்டுட்டியா? ஏட்டி சோனியா, ஏ சந்தியா, பெருசா வாங்கடி, பால் காய்ச்சணும். இந்த அபாயமணி ஒழிச்சிருச்சு. இனிமேல் நம்ம போயாகணும். வரலைன்னா நம்மளுக்கு சங்கு ஊற்றிடுவாங்க. ஆமாம் வா, நல்லதுமா கிளி வாங்கிட்டு இருக்க தேவையில்லை. நம்மளுக்கு ஒரு நல்ல நாளுமே அம்மாட்ட திட்டுவாங்கன்னா போகவே போகாது. சரி வாட்டி போவோம். நீ என்ன பண்ணுறீங்க? பால் காய்ச்சல் நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கு, அடுப்படிக்கு வந்துருங்க. சரிமோ, இந்த வர்றோம். சரி வா, இதுக்கு மேலே லேட்டாக்குன்னு அம்மா நம்மளை வந்து கடிச்சு வச்சுக்கிறா. ஏட்டி வாங்க, வந்து நின்று பால் காய்ச்ச வாங்க, பால் பொங்கு பாருங்க வாங்க. அக்கோய், நாங்கள் வர தேவையில்லை, இருங்க தண்டமாரியை அனுப்பிவிட்றேன். அவர் ஏண்டி, நீங்கள் வாங்க. அக்கோ, புது வீட்டுக்குள்ள வந்திருக்கியே, புதுசரோடு நின்று பால் காய்ச்சுங்க. அவன் ஆசைப்படுவாப்பில்ல, இருங்க அண்ணன் வர சொல்கிறேன். ஐயோ இவளுங்க ஒருத்திமா, ஏங்க அவளுக்கு சொல்கிறாலும் நீங்களும் வரீங்களாங்க. என்ன டீ, சின்ன பொண்ணு தான் தொண்ணுச்சு, அதான் நானும் வந்து நின்ற. போயிடவா? வேணாங்க இல்லைங்க. இவ்வளோ நேரம் வேணான்னு சொல்லிட்டு இப்போ நிற்க சொல்கிறத பாரு. எம்மோ செம ஜோடி பொருத்தமோ. இப்போதான் உனக்கும் அப்பா கல்யாணம் முடிய மாதிரியே இருக்கு. ஏட்டி, என்னை வச்சு என்ன காமெடி பண்ணுறியா நீ? அம்மா சீரியஸாக சொல்கிறம்மா. ஆமாக்கா, சூப்பராக இருக்குக்கா உங்கள் 2
வேரோட ஜோடி பொருத்தம், வயசு பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா மாதிரி இல்லாமல் இப்போதான் கல்யாணம் முடிய போகிற மாதிரி இருக்கு. கோய் விளையாடலை, உண்மையை தான் சொல்கிறோம். அப்படியே நீங்கள் 2 பேரும் ரோட்டில் நடந்து போங்களே, கல்யாணம் முடிஞ்ச புது ஜோடின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. இதுக்கு மேலேயும் நான் என்ன சொன்னால் நீங்கள் நம்புவீங்க. நம்புகிறோமா? நம்புகிறேன். சரி, டீ பால் காஞ்சிருச்சு, விருங்கெல்லாம் நான் ஊற்றிட்டு வந்துடுறேன். எல்லாரும் அங்கே போய் உட்காருங்க போங்க. சரிக்கா, எல்லாரும் உட்காந்து இருக்கும். பால் நல்லா சீனி போட்டு கொண்டாருங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கே வீடு. காசு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்படி புதுசாக வீடு மட்டும் வாங்குவாங்க. கேட்டால் தெரிஞ்சவங்க ஓசியில் கொடுத்தான்னு சொல்கிறாங்க. ஓசின்னு சொல்லலை, 30 லட்சம்னு சொன்னாங்க. சொல்ல முடியாது. ரொம்ப விலைக்கு வாங்கிட்டு நம்மளாம் கண்டு போட்டுருவோன்னு சொல்லி கம்மியாக சொல்கிறாக போட. யார் எப்படி போனால் நமக்கு என்ன? கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்து தானே ஆகணும். அப்போ பார்த்துக்கிறேன் இவங்களெல்லாம். ஒரு 5 ரூபா கேட்டால் கூட இல்லைன்னு சாதிக்கிறவங்க 30 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காங்க. என் மனசே ஆற மாட்டேங்குதே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து எந்த மாதிரி வீடியோ போகலாம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.